எதிர்ப்பு, ஆனால் எல்லோரும் அதை நம்பவில்லை. சிலர் கேலியாக பேசினர். என்னடா, உன் குதிரை மாதிரி சாதாரண குதிரை பெரிய நகரப் போட்டியில் வெல்லுமா? அங்கே ராஜாக்களின் குதிரைகள் வரும். அவங்க மாதிரி வேகமா ஓட முடியாது. அருண் சற்று கவலைப்பட்டாலும் வெள்ளியை பார்த்து மனம் தளரவில்லை. வெள்ளி, நம்ம மீது நாம நம்பிக்கை வைக்கணும். மற்றவர்களோட வார்த்தையை கேட்கக்கூடாது. உன்னால முடியும் என்று சொன்னான். வெள்ளி தலையசைத்தது. போட்டி நாள் வந்தது. நகரின் பெரிய குதிரை பந்தய மைதானம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பியிருந்தது. எல்லா இடங்களிலும் கைத்தட்டல்கள், ஆரவாரம். பெரிய பெரிய குதிரைகள் வந்திருந்தன. அரசரின் குதிரைகள், வீரர்களின் குதிரைகள், செல்வந்தர்களின் குதிரைகள். அவையெல்லாம் உயரமாகவும் வலிமையாகவும் இருந்தன. அதன் அருகே வெள்ளி நின்றது. சிறிய அளவானது, ஆனால் அதன் கண்களில் தைரியம் தெரிந்தது. அருண் வெள்ளியின் காதில் சொன்னான், நீ பயப்பட வேண்டாம். உன்னால் முடியும். உன்னோட கனவு நனவாகப் போகுது. நான் உன்னோடு இருக்கிறேன். ஓட்டம் தொடங்கியது. தயார், 1, 2, 3 என்று சத்தம் எழுந்ததும் எல்லா குதிரைகளும் பாய்ந்தன. முதலில் வெள்ளி பின் தொடர்ந்தது. பெரிய குதிரைகள் வேகமாக ஓடின. மக்கள் கைத்தட்டினர். அருணின் மனம் துடித்தது. வெள்ளி, உன்னால் முடியும், மனம் தளராதே என்று கத்தினான். அந்த வார்த்தைகள் வெள்ளிக்கு புதிய சக்தி கொடுத்தது. அது தன்னுடைய முழு வலிமையையும் பயன்படுத்தி ஓடத் தொடங்கியது. மெல்ல மெல்ல அது மற்ற குதிரைகளை தாண்டியது. 1 குதிரை, 2 குதிரை, 3 குதிரை. வெற்றி இறுதி சுற்றில். வெள்ளி மட்டும் முன்னிலையில் இருந்தது. அது காற்றைப் போல பாய்ந்தது.